புறாவும் எலியும். முற்காலத்தில் ஒரு ஆற்றங்கரையோரம் அமைந்திருந்த ஒரு பெரிய மரத்தில் இரக்க குணம் கொண்ட ஒரு புறா வாழ்ந்து வந்தது. அந்த ஒரு நாள் புறா தரையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிறிய எலியை பார்த்தது. அந்த எலி புற்களை தேடி தேடி கொறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. திடீரென்று அந்த எலி ஆற்றுக்குள் விழுந்து மூழ்கத் தொடங்கியது. உடனே அந்த புறா விரைவாக ஒரு இலையை பறித்து அதை நீருக்குள் போட்டது. அந்த எலி அந்த இலையின் மீது ஏறி உயிர் பிழைத்தது. விரைவாக கரையை அடைந்து எலி குதித்து ஓடிவிட்டது. மறுநாள் வேடன் ஒருவன் காட்டுக்குள் வந்தான். அவன் கைகளில் அம்புகளும் வலைகளும் இருந்தன. அங்கு வந்த புறாவை பார்த்த வேடன் புறாவை பிடிப்பதற்கு நினைத்தான். அந்த புறாவை பிடிப்பதற்காக அவன் அந்த மரத்தின் அடியில் ஒரு வலையை விரித்தான். அதில் சில தானியங்களை தூவிக் கொண்டிருந்தான். பிறகு அங்கு வந்த அந்த புறா தானியங்களை பார்த்ததும் அங்கு வந்து வலையில் சிக்கியது. இதை பார்த்த அந்த எலி புறாவிற்கு உதவ விரைந்து ஓடிச் சென்றது. அது தனது கூர்மையான பற்களால் அந்த வலையை கடித்து அதில் ஒரு துளையை உருவாக்கியது. அந்த புறா பத்திரமாக பறந்து தப்பியது. இரக்க குணம் ஒருபோதும் வீணாவதில்லை. ஒரு உதவிக்கு மற்றொரு உதவி கைமேல் கிடைக்கும்.